வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 மாங்காய், 1 கொய்யாக்காய். இதை நம்ம கட் பண்ணி மசாலா போட்டு சாப்பிடலாம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மாங்காய் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இரண்டு சைடும் இப்படி கட் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்படி ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்லைஸ் பண்ணதை நாம் சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணலாம். இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் தான் மசாலா போட போகிறோம். சில்லி பவுடர், சால்ட் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போவே நாவில் எச்ச ஊறுதுங்க. மாங்காய் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? பாருங்கள், சின்னதாக கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெருசு வந்துச்சு. இப்போ நாம் இதை கொய்யாக்காய் ஒரு ஆஃப் காயாக இருக்குது. பார்த்தீங்களா இது கலர் எப்படி இருக்குன்னு? இதையும் நம்ம கட் பண்ணி சில்லி சால்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரெட் கோவா நல்லா பெருசாக இருக்குது. இதை நாம் கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணுறதுக்கு பவுல் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த கோவாவெல்லாம் இப்படி தள்ளி வச்சுட்டு மாங்காய் வரைக்கும் எடுத்து இந்த பவுலில் போடலாம். பாருங்கள், இந்த மாங்காய் இந்த பவுலுக்குள்ளே வந்துருச்சு. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். ரெட் சில்லி பவுடர் நம்ம வீட்டிலேயே அரைத்தது ரெட் சில்லி. இதுக்கு அடுத்தது சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். சால்ட்டும் போட்டாச்சு. இப்போ நாம் இதை எப்படி மிக்ஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு இப்படி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இங்கே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஈஸியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சுவையாக இருக்கும். ஆஹா, சூப்பராக இருக்கு. அந்த கோவாவை போட்டுக்கலாம். கோவம் போட்டாச்சு. கோவா போட்டு வரல டேப். ஆஹா, இந்த கொய்யாக்காயும் நல்லா சுவையாக இருக்கு. இதில் இந்த மாங்காய் தானே ரொம்ப சுவையாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இந்த மாதிரி மாங்காய் சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருக்குங்க? சாப்பிட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.